என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரமண்டா தரமானவன். உடனடி பிரச்சனை தீர்க்கும் சமூக சேவகர் திரு பிரகாஷ் அவர்களின் மனிதநேய பணி. தாய்க்குல உள்ளங்களை குளிர வைத்த மனிதநேயம் மிக்க சமூக சேவகர் திரு பிரகாஷ் சுதந்திர தினத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிய மனிதநேய பணி. உனக்கே ஒரு யுத்தம், வார்டு எண் 16 ML பிளாக் பகுதியில் சமூக சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் திரு பிரகாஷ் அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தாய்மார்களுக்கு தலா 5 கிலோ ஆட்டா மாவு வழங்கி மனித நேயத்தையும் சமூக அக்கறையும் வெளிப்படுத்தினார். இலவச மருத்துவ சேவைகள் வழங்குவது, வார்டு மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து உதவுவது, பொதுமக்களின் பிரச்சனைகளை நேரில் கேட்டறிந்து உடனடியாக தீர்வு காண்பது என மக்கள் பணியில் தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகிறார். பிரச்சனை என்றால் உடனடி தீர்வு என்ற எண்ணத்துடன் செயல்படும் பிரகாஷ் அவர்கள் ஒரு சமூக சேவகர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஓடி வந்து உதவும் ஒரு நல்லுள்ளம் படைத்தவராக திகழ்ந்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது ஒரு தாய் தனது மகனுக்கு இருதய பிரச்சனை இருப்பதாகவும் அவருக்கு தேவையான டேப்லெட் தன்னால் வாங்கித்தர முடியவில்லை என்றும் தனது கவலையை தெரிவித்தார். அந்த தாயின் வார்த்தைகளை கேட்டவுடன் திரு பிரகாஷ் அவர்கள் உடனடியாக, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், 1 அல்ல 2 ஷீட் டேப்லெட்டுகளை நான் வாங்கி தருகிறேன், என்னை உங்கள் மகனாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி உறுதியளித்தார். உங்களுக்கு நான் வாங்கி தர விடுவேன், ஒரு செட் இல்ல 2 செட்டா வாங்கி தரேன். அந்த அன்பான வார்த்தைகள் உதவி மட்டுமல்லாமல் ஒரு தாயின் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்தது. என் பிரச்சனையை புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அந்த தாயின் உள்ளத்தில் ஏற்படுத்திய இந்த தருணம் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியான தருணமாக அமைந்தது. அந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல, சொன்னதை செயல்படுத்தி காட்டும் மனிதநேயம். சுதந்திர தினத்தின் உண்மையான அர்த்தம் என்பது கொண்டாட்டத்தில் மட்டுமல்ல, ஒருவரின் கண்ணீரை துடைத்து தேவையான நேரத்தில் உதவிக்கரம் நீட்டுவதிலும் உள்ளது என்பதை தனது செயலால் நிரூபித்துள்ளார் திரு பிரகாஷ் அவர்கள். மக்களின் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காணும் நல்லுள்ளம் கொண்டவராக காணப்படுகிறார். தாய்மார்களின் மனதை புரிந்து கொள்ளும் மனிதநேயமிக்க சமூக சேவகர் மற்றும் சொன்னதை செய்து காட்டும் மக்கள் பணியாளராக திகழ்கிறார். திரு பிரகாஷ் அவர்களின் சமூக சேவைக்கும் மனிதநேய பணிக்கும் ML பிளாக் தாய்க்குளங்கள் மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவித்தனர். உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆதியிலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தம்பி பிரகாஷ் வந்துட்டு சோசியல் ஒர்க்கர் வேலை பண்றாராமா. அவர் மெடிக்கல் கேம்ப் நடத்தினாரு. மற்றது இங்க வந்துட்டு ஏதோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கிறாரு. மெடிக்கல் மற்றது எல்லா உதவி கேட்டா கூட செய்யறாரா. அதனால அவருக்காக ஒத்துழைச்சிட்டு அவர் மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். உங்க ஜபத்துல உங்களுக்கு எந்த மெடிக்கல் பிரச்சனை வந்தாலும் எந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். டேப்லெட்ஸ் உங்களுக்கு ₹1 செலவில்லை. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நம்ம செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறோம். நம்மளே எந்த ப்ராப்ளம், எந்த பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் பண்ணி தரேன். கூட இருந்து உங்களுக்கு ₹1 செலவில்லை. ஃபுட் இதுல இருந்து அவங்க நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் உங்களுக்கு என்ன இதுதான் நான் செலவு பாத்துக்கிறேன். அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பா நான் இங்கேதான் இருப்பேன். அம்மாவை கேளுங்க, நான் வருவேன். அவங்க கிட்ட சொல்லுங்க, எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்ணி தரேன். எப்படின்னா டைரக்டா வந்து அவர் பேச முடியாதுமா. யாருன்னா ஒருத்தர் மூலியமா தானே அவர் வரணும்.
அதுக்காக இங்க நின்று சொல்றாரு. உங்களுக்கு எதுனா தேவைன்னா வந்து சொல்லுங்க, நம்ம வந்து போன் நம்பர் எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னாக்கா நீங்க போலாம். அவர் வந்து உங்களை எதுவும் கேட்கல, அதுக்காக பிரேயர் பண்ணுங்க. அவர் முன்னேறணும், இதை விட இன்னும் நம்மளுக்கு உதவி செய்யணும் வேண்டி. கண்டிப்பா வாங்க, நான் பண்ணி தரேன். அதுதான் லாஸ்ட் டைம் கூட வண்டி வச்சு நான் மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு வேனே உங்களுக்கு ஃப்ரீயா வந்துச்சு. எல்லாம் பண்றாங்க. நீங்க ரெடியா ஒரு 20 பேர் 30 பேர் நாங்க ரெடியா இருக்கிறோம் சொன்னீங்கன்னா வேன் வருது. உங்களை கூட்டு போய் உங்களுக்கு சாப்பாடுல இருந்து A to Z திருப்பி உங்களுக்கு எங்க இருந்தீங்களோ வந்து இருந்து பண்றதுக்கும் நான் கூட நின்று பண்ணி தரேன். ஆபரேஷன் எல்லாம் பண்ணி தருவோம். மாத்திரை போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இது என்ன ப்ராப்ளம்? இது வந்து இப்ப ஆட்டு தொந்தரவுல இது மூடிட்டு இந்த குழா வந்து இதுவாயிடுச்சு, பிளாக் ஆயிருக்குங்களா அவருக்கு? மாத்திரை வாங்கி நீ எப்ப இட்டுன்னு போக சொல்றேன்னா நான் இட்டுன்னு வரேன். சரி சரி இது ஆபரேஷன் பண்ணுமா, ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க. சரி விடுங்க. இப்போ இந்த மாத்திரை வேணுமா உங்களுக்கு எல்லாம்? சரி நான் வாங்கி தர விடுங்க. உங்க புள்ள மாதிரி நினைச்சுங்க, அவ்வளவுதான். நான் வேற யாருமே நினைக்காதீங்க, உங்களுக்கு நான் வாங்கி தர விடுங்க. ஒரு செட் இல்ல 2 செட்டா வாங்கி தரேன். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15 80வது வருஷம் நம்மளுடைய சுதந்திர நாள் இன்னைக்கு. அதனால என்னால முடிஞ்ச ஒரு சர்வீஸ் நான் பண்ணோம். ஒரு கிஃப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். தாய்மார்களுக்கு, எல்லா தந்தைமார்களுக்கு, அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன என்னால முடிஞ்சளுக்கு ஒரு கிஃப்ட். ஏதாவது ஒரு சமையலுக்கு உதவுற மாதிரி நான் பண்ணிருக்கேன் ஆச்சுங்களா. ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண இன்னும் நான் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கூடி சீக்கிரத்துல நான் அலௌன்ஸ் பண்றேன். அது நல்லபடி ஆச்சுன்னா நான் நல்லபடி இந்த ஏரியாவுக்கு நான் ஒரு வந்தேன்னா ஒரு நல்ல சோசியல் சர்வீஸ் பண்ணுவேன். இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஆல்மோஸ்ட் இங்க ட்ரைனேஜ் பிரச்சனை ஜாஸ்திக்குது, தண்ணி பிரச்சனை ஜாஸ்திக்குது ஆச்சுங்களா. அதுக்கு ரோடு ஓகேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் சொல்ல விரும்பல டைரக்டா. நான் வந்து அது செஞ்சாதான் தெரியும். நான் யாரை பத்தியும் நான் குறை சொல்ல நான் விரும்பல. என்னால முடிஞ்சளவுக்கு நான் வந்து இது இங்க இருக்கிறது எல்லாம் நல்லது செய்யறேன். நான் வந்து அது என்ன இருக்கோ நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்.